Hey guys, welcome to my channel Final Hub and I'm a CA finalist. G2 clear பண்ணிட்டேன் and G1 எழுதியிருக்கேன் waiting for my results. எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். அண்ட் அக்ரிகேட் தான் கொஞ்சம் 50-50 இருக்குது. எல்லா 3 சப்ஜெக்ட்ஸுமே பாஸ் பண்ணிடுவேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சேனலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். மார்ச் ரிசல்ட் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான் யூடியூப்பில் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் it is very time consuming. For audio and notes, follow me on Telegram, link descriptionல தரேன். மெயினாக இதில் ஆடிட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஃபியூ டாபிக்ஸ் ஆஃப் ஏஎஃப்எம் கூட பார்க்கலாம். அண்ட் எஃப்ஆர்லையும் உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, அதையும் என்னால் முடிஞ்சால் கிளாரிஃபை பண்ணுறேன். தெரிலன்னு கூட சொல்கிறேன். யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆன் யூடியூப்பில் கூட கேட்கலாம் ஆர் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் as I said, ஆடிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக நமக்கு ஒரு 4 விஷயம் வேணும். இதை பற்றி நம்ம விடிய 4 இல்லை 40 கூட பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா R1 மைண்ட் செட். அதாவது நான் இதில் ரேங்க் 1 அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ், நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்மளுடைய டைம் எல்லாமே நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட கேப்பபிலிட்டி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இஃப் யூ திங்க் யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி, கோ ஃபார் இட். ஆல் இன் த ரேங்க் 1, கோ ஃபார் இட். டோன்ட் என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே கட்டுப்படுத்தாதீங்க, கோ ஃபார் இட். இல்லை என்னால் அந்தளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னாலும் தள்ளி போடாதீங்க. வர May 26 May 26 முடிக்கணும். இல்லை நம்மளுடைய எலிஜிபிலிட்டியே அடுத்த அட்டெம்ப்டில் தான் வருதுன்னா அந்த அட்டெம்ப்டில் முடிக்கணும். எப்போவுமே தள்ளி போடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். எப்போவுமே ஓகே நம்மளால் முடியும், இது ஏன் கஷ்டமாக இருக்குது, இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் வச்சுக்கவே கூடாது. எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே நான் இன்றைக்கி வேஸ்ட் பண்ணிட்டேன், பரவாயில்ல, இனிமேல் படிக்கலாம் ஆர் நாளைக்கு படிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கணும். எப்போவுமே ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சே இருக்கக்கூடாது. எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே பிடிக்காது, இல்லை இது கஷ்டம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தியரி வராது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். தேர்ட் திங் இஸ் படிக்கும்போது எப்போவுமே கனெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடிட்டில் மட்டும் கிடையாது, அதோட லிங்க் எஃப்ஆர்ல இருக்கும். ஸோ எஃப்ஆர் படிக்கும்போதும் நம்ம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் லிங்க் பண்ணி படிக்கணும். இது மட்டும் இல்லை, நிறைய டாபிக்ஸ், நிறைய சாப்டர்ஸ் பார்த்தோன்னா வேறு சாப்டர்ஸ் கூட லிங்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாகவே லிங்க் பண்ணி படிக்க தெரியணும். அண்ட் ரொம்ப 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 முக்கியமானது என்னென்னா, ஃபெயில் ஆகுறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் இருக்காது, கரெக்டான ரிவிஷன் இருக்காது. நம்ம என்றைக்கோ படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதை கரெக்டாக பார்த்துக்கணும். கரெக்டாக ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னால நமக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். ஸோ வி ஷுட் ரிவைஸ் இட் ரெகுலர்லி. அண்ட் May 26 ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ எஃப்ஆர் வந்துட்டு May 2 வருது, ஏஎஃப்எம் May 4 and auditing is gonna be on May 6, right? ஸோ ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஆருக்கு வந்துட்டு நம்ம ஃபைனல் ரிவிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 6 days எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன படிக்கிறோமோ அது 6 days ரிவைஸ் பண்ணணும். அந்த லெவலுக்கு நம்ம இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி ஏஎஃப்எம்முக்கு நம்ம 1.5 days எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணி ரெடி ஆகணும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ, இப்போது என்னென்ன தேவையோ, என்ன நோட்ஸ் வேணும், எது தேவைனாலும் அதை இப்போவே அந்த லெவலுக்கு தரவாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஆடிட்டிங்கும். ஸோ இதில் இன்னும் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது, பட் ஒரு பேசிக் ஐடியாவுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஏஎஃப்எம் 1.5 days பார்த்தோம் அப்படின்னா May 2 வந்துட்டு நம்ம எஃப்ஆர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடும். ஸோ அன்னைக்கு நைட்டு 2 டாபிக் பார்த்துட்டு தூங்கிடலாம், லைக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இந்த 3 முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர்நூனில் செக்யூரிட்டி வேல்யூவேஷன், மெர்ஜர் சாப்டர், அப்புறம் பிஸ்னஸ் வேல்யூவேஷன் இதை முடிக்கணும். அப்புறம் நைட் வந்துட்டு 3 தியரி சாப்டர் படிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் டேயில் 3 ப்ராப்ளம் சாப்டரும், ஃபைனலில் செக்யூரிட்டி அனாலிசிஸும். இது ரஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ரஃப் பிளான் தான்.
இனிஷியலாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இது யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த நைட்டில் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் படித்து முடிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வேணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷார்ட் டைமில் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு தரவாக இருக்கணுமோ அந்த லெவலுக்கு இன்றைக்கே தரவு பண்ணிடணும். அதில் ஒரு சில ஹெட்டிங் மட்டும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தள்ளி வைக்கக்கூடாது. முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இப்போ படிக்கும்போது மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது அந்த நாள் நைட், அதாவது 2 மே நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த சாப்டர் மொத்தமாகவே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அதேமாதிரி ஆடிட்டுக்கும் சொல்லியிருக்கேன். ஆடிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட்டில் ஒரு 5 ஹெட்டிங் முடிக்கணும்னு நினச்சிருக்கேன். கேரட் 2020 முடிக்கணும். அப்புறம் சாப்டர் 1 ரெண்டே எஸ்ஏ தான். ஒன்று ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் 1 அண்ட் எஸ்ஏ 220. ரெண்டு ஸ்டாண்டர்ட் தான் அந்த சாப்டர்லேயே இருக்கும், அது முடிக்கணும். அப்புறம் சாப்டர் 18, அப்புறம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சாப்டரில் இருக்கிற கவுன்சில் கைட்லைன்ஸ் அண்ட் இஎஸ்பி டிசிஷன்ஸ் ப்ளஸ் நோக்லர் அண்ட் எஸ்ஏ 250 இவ்வளோ படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் நைட் வந்துட்டு தூங்கிடலாம். ஸோ இன்றைக்கி நான் கேரோ படிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஒரு ½ அன் ஹவரில் நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் வந்துட்டு என்னென்ன டாபிக் வந்துட்டு நான் அந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணணுமோ கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணணுமோ அது இப்போவே நான் என்ன சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் மினிமம் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருக்கேன் ஆடிட்டில். ஸோ நைட்டு இந்த 5 டாப்பிக்கை படிச்சிட்டோம் அப்படின்னா மினிமம் 12 மார்க் நமக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது மினிமம் ரேஞ்ச் ஆஃப் மார்க் தான். 15ங்கிறது மேக்ஸிமம் மார்க் இல்லை, இட் இஸ் மினிமம் மார்க். ஓகேவா, இந்த மாதிரி தான் சாப்டர் 7 to 11 படிச்சிட்டோம் அப்படின்னா மினிமம் 12 to 18 இந்த ரேஞ்சில் நமக்கு மார்க் கிடச்சிரும். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14 to 18 கிடைக்கும். சாப்டர் 2லேருந்து 6 வரைக்கும், அதாவது அந்த 5 சாப்டர்ஸில் 5 to 8 கிடைக்கும். இது மினிமம் ரேஞ்ச் ஆஃப் மார்க் தான். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10, 12, 13, 15 வரைக்கும் வரலாம். ஸோ தென் சாப்டர் 14 அது பேங்க் என்பிஎஃப்சி 4 to 8 மினிமம் இது கிடைக்கும். சாப்டர் 12 இது படிக்கணும். ஆக்சுவலி நான் லாஸ்ட் அட்டெம்ப்டில் சாப்டர் 13, 15 to 17 படிக்கவே இல்லை. ஓகே தென் ஓகே, ஆடிட்டில் முக்கியமாக சாப்டர் 7 அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சாப்டர் 19 கண்டிப்பாக படிக்கணும். இப்போ நான் January 26 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா இது டிஸ்கிரிப்டிவ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், எம்சிக்யூ கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ டிஸ்கிரிப்டிவ்லேயே ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 24 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 7 ஏன் படிக்கணும் அப்படின்னா சாப்டர் 7 படித்தது தான் சாப்டர் 8, 9, 10, 11 நம்மளால் இன்னும் நல்லா படிக்க முடியும். இதுக்கு லிங்க் இருக்குது. ஸோ சாப்டர் 7 படிக்காமல் அது படிக்கவே முடியாது. ஸோ சாப்டர் 7 படித்து தான் 8, 9, 10, 11 படிக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். சில ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது கூட இது நம்ம 700 படிச்சிருக்கோம் சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. இப்போ 800 சீரிஸ் படிக்கும்போது இது நீங்கள் 700 படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த சாப்டர் 7 படிச்சுட்டு தான் மற்ற சாப்டர்ஸ் போகணும். ப்ளஸ் எக்ஸாம்லேயும் அந்த சாப்டரில் நிறைய மார்க்ஸ் கேட்குறாங்க. எனிவே உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதையே பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபாலோ மீ ஆன் டெலிகிராம் லிங்க் இருக்குது. பாய்.